27 பேர் கிட்டத்தட்ட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பச்சை படுகொலை வந்து நடந்திருக்குது காஷ்மீர்ல. இது சாதி, மதம், இனம், மொழி இது எல்லாவற்றையும் கடந்து எதன் பொருட்டும் அப்பாவி மக்கள் மேல, சாமானிய மக்கள் மேல, ஆயுதமற்ற நிராயுதபாணிகள் மேல, பெண்கள் மேல, குழந்தைகள் மேல நடத்தக்கூடிய தாக்குதலை எதன் பொருட்டும் ஏற்க முடியாது. இந்த படுகொலை நடந்துருச்சு. இந்த படுகொலைக்கு வந்து முழுவதுமாக பொறுப்பேற்க வேண்டியது இந்திய நாட்டை ஆளக்கூடிய அரசு. பிஜேபி ஆளாத ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கட்டும், ஒரு செயின் ஸ்நாச்சிங்கா இருக்கட்டும், ஒரு கள்ளச்சாராய மரணமா இருக்கட்டும், இப்படி எது நடந்தாலும் சரி அந்த மாநில அரசு கேள்விக்குள்ளாக்குறாங்க. ஏன்? அந்த மாநில அரசு கட்டுப்பாட்டுல தான் சட்டம் ஒழுங்கு இருக்குது. அந்த மாநில அரசுடைய காவல்துறை தான் இதுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாற்று கருத்தே இல்ல. ஒரு மாநிலத்தில் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு நடந்தாலும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஒரு மாநில அரசு தான். 100% உடன்படுறோம். அதே வேளையில இந்திய அளவில் ஒரு பிரச்சனை நடக்குது. இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ராணுவம் அங்க வந்து கோட்டை விட்டு இருக்குது. அதனை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அமைச்சகம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் என்கிற கேள்வியை நாம் எழுப்புறோம். அப்போ பிஜேபி அதுக்கு பொறுப்பேற்கணும். அதற்கு மாறாக இவர்களுடைய இந்த கையாளாக தனத்தை, ஆட்சியினுடைய கையாளாக தனத்தை அதை மூடி மறைப்பதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா மத அரசியலை இங்கே செய்யறாங்க. எப்படி இந்த சாமானிய மக்களை படுகொலை செய்வது இந்த படுகொலை செஞ்சது வந்து ஒரு பயங்கரவாத செயலோ அதுக்கு சற்றும் நிகரில்லாத வேலையை இந்த பாஜக சங்கி கும்பல் செஞ்சுட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா இந்த 27 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து இந்துக்கள் அப்படின்றதுக்காக கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை வந்து செய்யறாங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இதற்கு வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க. அதாவது இந்த பிரச்சனை அப்படின்றதை வந்து ஒரு இந்து இஸ்லாமிய மோதல் அப்படின்னு வந்து கொண்டு போய் தங்களுடைய மத அரசியலுக்கு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வேலையை வந்து இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது, அதாவது முஸ்லீம் அரசியல் கட்சி தலைவராவது, ஒரு இயக்கத்தினுடைய தலைவராவது, எந்த ஒரு முஸ்லீமாவது இந்த செயலை ஆதரிச்சானா? காலையிலிருந்து அத்தனை பேரையும் பார்க்கிறோம். இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து அத்தனை பேரையும் இதை கண்டிக்கிறாங்க. இதை ஏற்க முடியாத பயங்கரவாத தாக்குதல் சொல்றாங்க. இதை செஞ்ச நபர்களை வந்து சட்டத்தினுடைய உச்சபட்ச தண்டனைக்கு உட்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்படி எல்லோரும் இந்த படுபாதக செயலை வந்து இந்த பயங்கரவாத செயலை வந்து கண்டிச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப எந்த இயக்கமும் இதை ஆதரிக்கல, எந்த முஸ்லீம் தலைவர்களும் இதை வந்து நியாயப்படுத்தல. மாறாக இதை வந்து என்ன செய்யறாங்க, எதிர்க்கிறாங்க. அதை செய்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கணும் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில இதை வந்து ஒரு இந்து முஸ்லீம் மோதலாக கொண்டு போய் தங்களுடைய வாக்கு அரசியலுக்காக இதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இதை ஒரு உடைச்சு பேச வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஒரு சில ஊடகங்கள் தவிர ஏஎன்ஐ, அதே மாதிரி இந்த ஹிந்து, இந்த ஒரு பத்திரிகை செய்தி ஊடகங்களை தவிர வேற எதுவும் இந்த செய்தியை வந்து பெரிய அளவுக்காக பரப்பல. மற்ற எல்லா ஊடகங்களும் என்ன போறாங்க, இந்துக்களுக்காக கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. கொல்லப்பட்ட இந்த 27 பேர்ல சயீது ஹுசைன் ஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காஷ்மீரை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்ப அவர் எந்த மதத்துக்காக கொல்லப்பட்டாரு? அவர்கிட்ட எந்த மதத்தை வந்து கேட்டுட்டு கொண்டாங்க? அப்ப கொல்லக்கூடியவனுக்கு மதம் மேட்ரு இல்ல. அவன் ஒரு காரணத்திற்காக கொள்றான் அப்படின்னா அது பயங்கரவாத செயல், அது மாற்றுக்கிறதே இல்ல. அவன் தண்டிக்கப்படணும், அவன் சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டப்படணும். அவனுக்கு இந்தியாவுடைய உச்சபட்ச தண்டனை இந்த சட்டத்தில் என்ன இருக்கோ அது கிடைக்கப்படும், மாற்றுக்கிறதே இல்லை. அப்ப ரத்தம், வலி, அந்த காயம், இந்த வருத்தம், இந்த குடும்பங்களை இழப்பது, இது எல்லாமே வந்து இந்துக்களுக்கும் இப்படி மதத்தை வச்சு பிரிச்சு பார்க்க முடியாது. அங்க கொல்லப்பட்ட இந்து குடும்பங்கள் எப்படி கண்ணீர் ஆழ்ந்திருக்கிறதோ அதே மாதிரி அந்த சயீது ஹுசைன் ஷாவினுடைய தாயார் கண்ணீர் வடிச்சு ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுக்குறாரு. எங்க குடும்பத்தினுடைய வருமானத்திற்கான ஒரே நபர் அவர் தான், என்னுடைய மகன், அவர் நான் இழந்துட்டேன் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப இதுல எங்கிருந்து வந்துச்சு மதம்? அவன் ஒரு காரணத்துக்காக கொள்றான் அப்படின்னா அது அந்த இயக்கத்தோட தொடர்புபடுத்துங்க. மாட்டுக்கிறதே இல்லை. இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொல்லும் போது அங்க இவங்களுடைய மத அரசியல் வந்து வெளிப்படுது.